ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கீழே ஒரு வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இது எவ்வளோ ஒரு கஷ்டமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு போகிற பெண்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். அதுவும் கை குழந்தை ஒரு வயசு 2 வயசு ஸ்கூல் போகாத பசங்களாக இருக்கட்டும், அந்த மாதிரி குழந்தைங்கள வீட்டில் விட்டுட்டு வேலைக்கு போகிற பொண்ணுங்க எல்லாமே ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா, பசங்களை அந்த டைமில் விட்டுட்டு போகிறது தான். நான்லாம் இப்போ ஜென்ரல் ஷிஃப்ட் வந்துட்டுருக்கேன். அப்போல்லாம் 3 ஷிஃப்ட்டு போகணும். 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 3 ஷிஃப்ட்டு போகணும். காலையில் 3 மணிக்கு எழுந்துக்கணும், சமைக்கணும். 5:30க்கு வந்துடும் கேப். 5:30 மணிக்கு வந்துடும், கம்பெனி பஸ் வந்துடும், போகணும். அதே மாதிரி செகண்ட் ஷிஃப்ட் பார்த்திங்கன்னா ஒரு 1:45-2 மணிக்கு அப்படி வரும். 2 மணிக்கு அப்படி வந்துடும் கேப், கம்பெனி பஸ் வரும். அதுக்கப்புறம் நைட் ஷிஃப்ட்டு பார்த்திங்கன்னா நைட்டு 10:30 மணி, அந்த மாதிரி 10 மணிலேருந்து 10:30 மணிக்கு அப்படி வரும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம போகும்போது தான் அழுவாங்க பசங்க. அப்போது அந்த பசங்களை நம்மளால் மேனேஜ் பண்ணவே முடியாது. வேலைக்கும் லீவ் போட முடியாது. வேலைக்கு லீவ் போடலான்னு இப்போ ஃபோன் பண்ணி சொன்னால் சூப்பர்வைசர் திட்டுவான். என்னம்மா இல்லாமல் நீ லீவ் கேட்குறேன், வேலைக்கு வரேன், ஆனால் சும்மா லீவ் கேட்டுட்ருக்கேன், இதுக்கு தான்மா கல்யாண பசங்களே நான் இங்கே வேலைக்கு எடுக்கிறது இல்லைம்மா பொம்பளைங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் திட்டுவான். இப்படி தான் திட்டு வாங்கிட்டே இருக்கணும், வேறு என்ன பண்ணுறது? பட் ஆனால் என்னென்னா வேலைக்கு போகணுன்ற கட்டாயம், அதனால் போகணுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பசங்களை ஃபேஸ் பண்ணுறதே ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருக்கும். நிறைய பேர், நான் கூட சொல்கிறேன், நைட்லலாம் என் பையன் தூங்கி எழுந்து 2 மணிக்கு டியூட்டி பார்த்துட்டு இருக்கும் போதெல்லாம் கால் பண்ணி அழுவான். எப்போம்மா வருவ நீ எத்தனை மணிக்கு வருவ, நான் அது வரைக்கும் முழிச்சுட்டு இருக்கட்டுமா அப்படிலாம் கேட்பான். இந்த மாதிரி நிறைய பொம்பளைங்க ஃபேஸ் பண்ணுறீங்க. லைன் ஒர்க்காக இருக்கட்டும், எந்த வேலையானாலுமே சரி, அப்படியே போகும்போது காலில் பார்த்துட்டு அழுவாங்க பாருங்களேன். கஷ்டமாக இருக்கும் அந்த டைமு. ஏன்டா இப்படி அழுகுறேன், நான் போயிட்டு வந்துடுறேன்டா, அம்மா நீங்கள் கொஞ்சம் நேரம் இருடா அப்படின்னா, வேணும் அம்மா வேணும்னு சொல்லிட்டு. இப்போவுமே ஒரு டைம் காலைல எழுந்து குழந்தைய பார்க்காம வந்துட்டேன்னா, பையனை பார்க்காம வந்துட்டேன்னா ஃபோன் பண்ணி கேட்பான், ஏன் மம்மியே என்னை பார்க்காமே போயிட்டியே நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அவங்க பெருசானா எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு தெரியாது. ஆனால் இப்போது இந்த டைமில் நம்ம நம்மளே ரொம்ப மிஸ் பண்ணுவோம் குழந்தைங்கள. எனக்கு அப்படி தான் இருக்கும். ஒரு நாள் ஃபுல்லாக ஆஃபீஸில் உட்காந்துட்டு ஆஃபீஸ் வேலை பார்த்துட்டு போகிறது இல்லாமல் ரொம்பவே நான் மிஸ் பண்ணுவேன் என் பசங்களை. யாரெல்லாம் இந்த மாதிரி கஷ்டப்படுறீங்கன்னு எனக்கு தெரிலங்க. ஆனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். குழந்தைங்க காலையில் பார்க்க முடியாது, ஒரு டைம் நைட்டில் பார்க்க முடியாது, ஒரு டைம் டியூட்டிக்கு ரிலீவர் வர மாட்டாங்க மாற்றி விட, அப்படியே கண்டினியூ பார்க்குற மாதிரி இருக்கும். இதுலேயும் பொம்பளை பசங்க வச்சுருக்கவங்களாம் ரொம்ப கஷ்டம். எனக்கும் ஒரு பொண்ணு இருக்குது, தலைவாரி விட ஆள் இருக்க மாட்டாங்க. ஒரு டைம் எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆகிடும், லீவ் கூட போட்டுருமா பரவாயில்லம்மா அப்படின்லாம் கூட சொல்லியிருக்கேன். நைட்டு வந்தால் காலைல மாற்றி விட ஆள் வர மாட்டாங்க, கண்டினியூ பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கொடுமை இன்னும் அதிகமாக இருக்கும். ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த டைம்லலாம். இது எப்படி தான் நாங்கள் ஃபேஸ் பண்ணுறது, இதுக்கு ஒரு சொல்யூஷன் இல்லையான்னு எனக்கு இன்னமும் தெரியல. வேலைக்கு வராமல் வீட்லேயும் இருக்க முடியாது, படிச்சிட்டோம்ல வேலைக்கு வரணும்ல அப்படின்ற ஒரு இது எண்ணம் தான், வேறு ஒன்றும் இல்லை. ரெண்டாவது, நம்மளாம் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு 2 பேர் வேலைக்கு போனால் மட்டும்தான் நம்ம ஃபேமிலியை நம்ம ரன் பண்ண முடியும். அதனால தான் நம்ம அடிச்சு பிடிச்சின்னு ஓடி வரோம். ஃப்ரீயாக இருக்க டைம்லனாச்சும் பசங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை தான். முடிஞ்ச வரைக்கும் அப்படி தான் இருப்போம். வேலைக்கு போகிற லேடிஸ் எல்லாருமே அப்படி தான் நினைப்பாங்க. ஒரு நாள் லீவ் கொடுத்தா போதும். எக்ஸ்ட்ரா அந்த பண்டிகை நாளில் லீவ் வந்ததுன்னா எங்கேயுமே போக மாட்டேன், வீட்லேயே இருப்பேன். பசங்களுக்கு என்ன வேணுமோ செஞ்சு கொடுத்துட்டு அப்படியே தான் இருப்பேன். எல்லாருமே அப்படி தான் இல்லை. இந்த சுச்சுவேஷன்லாம், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் எப்போ மாறும்னு சொல்லிட்டு தெரியல. இன்னும் கூட ஒர்க்கிங் டைம் கொஞ்சம் கம்மி பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் எப்போ மாறும், எப்படி மாறும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஆனால் இந்த வீடியோ பார்த்த உடனேயும் அப்படியே என்னை பார்க்குற மாதிரி கஷ்டமாயிடுச்சு. என்ன பண்ணுறது, மூவ் பண்ணி தானே ஆகணும். தேங்க்யூ, பாய்.